ஹலோ வியூவர்ஸ், ஆரோக்கியம் சம்பந்தமான பதிவில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் தயிர். ஸோ இதை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த தயிரை நம்ம அன்றாட உணவுகளில் நம்ம எடுத்துக்கும் பொழுது நிறைய நன்மைகளும் நமக்கு இருக்குது. அதே ஒரு சில உணவுகளோட இந்த தயிரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுவும் தயிர் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது. கரெக்டாக அந்த டைமில் நம்ம அதை சாப்பிடும் பொழுது தான் நமக்கு நன்மையை கொடுக்கும். இல்லை நம்ம வேறு வழிகளில் அதை எடுத்துக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நம்மளுடைய உடம்புக்கு கொடுக்குதுங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் தாங்க. ஏன்னா இந்த தயிரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த தயிர் இயற்கையான உணவு அப்படின்னு சொன்னாலுமே கூட இதோட ஒரு சில குறிப்பிட்ட உணவு வகைகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நமக்கு பல பக்க விளைவுகளை தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ எந்த உணவுகளை எதோடு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அதுலேயும் தயிரோடு இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது, என்ன விஷயங்கள்லாம் இதனால் ஏற்படும் அப்படின்றத தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தயிர் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. ஒரு கோப்பை நிறையா புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய தயிரில் அறிந்த நிறைய பழங்களை தூவி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு அளப்பரிய ஆனந்தத்தை கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்கும். தயிர் பார்த்திங்கன்னா இயற்கையிலே அதிக சத்து நிறைந்த ஒரு பொருள் தாங்க. இந்த தயிரில் கால்சியம், விட்டமின் B2, விட்டமின் B12, மெக்னீஷியம், பொட்டாசியம் இது போன்ற நிறைய சத்துக்கள் இந்த தயிரில் இருக்குது. தயிர் பார்த்திங்கன்னா எளிதில் செரிமானம் அடையக்கூடிய ஒரு பொருள் தான். தயிரில் நல்ல குணாதிசயங்கள் நிறைய இருக்குது. அதை அறிந்த மனிதர்கள் தயிரோட ஒரு சில உணவுப் பொருட்களை கலந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தயிர் வெங்காயம். உங்களில் பொறுத்த வரைக்கும் தயிர் வெங்காயம் அப்படின்றது ரைத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் பிரியாணியோட ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுக்கப்பட்டுருக்கு தான். நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தில் முதல்ல மாற்றக்கொள்ளக்கூடியது அப்படின்னா அது இதுதாங்க, ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படிங்கிறது இயற்கையிலே நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தான். அதோட போய் இந்த வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஏன்னா நம்முடைய உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது இந்த தயிர் வெங்காயம். அதனால் தயிரும் வெங்காயமும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த கலவையை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நம்ம அதிகபட்சம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது தோல் அலர்ஜியை ஏற்படுத்தி கொடுத்துடும். உடலில் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் இது போன்ற குறைபாடுகளை கூட நம்மளுடைய உடலில் ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து ஒரு கோப்பை நிறைய தயிரோட அரிந்த மாம்பழங்களை கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. பலருக்கும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து வெளிவரவே முடியாது. நிறைய பேர் அதை சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆனால் இது நல்லது கிடையாதுங்க. இதுவும் வெங்காயத்தை போல தான். மாம்பழம் நம்முடைய உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது. தயிரோடு இந்த மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது தோல் சம்பந்தமான நோய்கள் நமக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலோட செயல்பாடுகள் தடைப்பட்டுரும். ஸோ அது மாதிரி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தோடு மாம்பழம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட்னஸ்க்காக அவங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஆபத்தாக தான் இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் சரியான ஒரு காம்பினேஷன் ஃபுட் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுருக்கோமோ அது எல்லாமே நமக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தயிரோட அசைவ உணவுகளை சேர்க்கறது ரொம்ப நல்லது கிடையாது. ஏன்னா தயிர் அப்படிங்கிறது ஆல்ரெடி புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதோட நம்ம மீன் போன்ற பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மீன்லேயும் அதிக அளவு புரோட்டீன் தான் இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுது. அதனால் மீன், முட்டை, பால் இதோடு சேர்த்து இந்த தயிரை சாப்பிட்றதுங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம தயிர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். பால் அவ்வளோ சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது. ஸோ அதனால் அஜீரண கோளாறுகள் ஏற்படும், வயிற்று தொடர்பான உபாதைகள்லாம் ஏற்படும். அதனால் இந்த பால் குடிக்கிறோம் இல்லை தயிர் சாப்பிட்றோம் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் தயிர் மாடுகளில் இருந்தே தான் பெறப்படுது. ஸோ ரெண்டுமே விலங்கு வகை தான். புரதத்தை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்றது நல்லது கிடையாது. அடுத்தது தயிரோட உளுந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த தயிரோட உளுத்தம் பருப்பினால் செய்த உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். இறுதியில் பார்த்திங்கன்னா வயிறு உபசம், வாய்வு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு,
பேதி இது போன்ற மோசமான நிலைகளுக்கு கூட கொண்டு போயிடும். ஸோ நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நம்மளோட உடலுக்கு பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்றத தெரியாமே நம்மளுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்படுது. அதே போல தாங்க எண்ணெய் நிறைந்த உணவுகள். எண்ணெய் நிறைந்த உணவுகளோடு நீங்கள் வந்து சாப்பிட்றது அந்தளவுக்கு நல்லதே கிடையாது. நல்லா நெய் தடவி இருக்கக்கூடிய பரோட்டாவும் சால்னாவும் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அதனுடைய சுவை எல்லாரையுமே வந்து கட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது மாதிரி எண்ணெய் நிறைந்த உணவுகளோட புரதம் நிறைந்த தயிரை வந்து சேர்த்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக செரிமானத்தை வந்து தாமதப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம விரைவில் வந்து சோர்வடைய வச்சிடும். ஸோ ஏன் என்ன காரணமே தெரியாமல் நம்ம டயர்டாகிடுவோம். அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத சிந்திக்கணும். இதனால தான் எண்ணெய் நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்ட பிறகு லெஸி மற்றும் இது போன்ற பானங்கள் குடிக்கும் பொழுதெல்லாம் விரைவில் வந்து உறக்கம் வந்துடுது. இதுக்கு காரணம் இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயத்தில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். அதை நீங்கள் தயிராக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். பிளட்டில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து அதிகமாக்கி கொடுத்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து வெறும் வயத்தில் தயிர் சாப்பிட்றத முழுமையாக வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். தயிர் பார்த்திங்கன்னா எளிதாக செரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனாலுமே அது எந்த பொருளோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதோட தயிரும் முட்டையும் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ தயிரும் முட்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரெண்டுலேயுமே புரதச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒன்றா நீங்கள் சாப்பிடும் பொழுது அதுக்கு பல்வேறு விதமான செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. சளி மற்றும் இது போன்ற அறிகுறிகள் கூட அதிகரித்து கொடுத்துடும். அதனால் இந்த உணவுகளை ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்காதீங்க. தயிர்லேயும் புரதச்சத்து இருக்குது, முட்டையிலையும் புரதச்சத்து இருக்குது. ஸோ அதிகமான புரதச்சத்து நிறைந்த பொருட்களை ரெண்டையும் ஒன்றா சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு பாதிப்பை கொடுக்கும். தயிர் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு குளிர்ச்சித்தன்மை கொண்ட ஒரு பொருள் தான். முட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் தான். இது ரெண்டும் வந்து ஒன்று சேரும் பொழுது நமக்கு சளி பிடிக்கிற செரிமான பிரச்சனை எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னொரு நாளைக்கு வந்து தயிர் சாப்பிடுங்க. ரெண்டையும் ஒன்றும் வந்து சாப்பிட வேண்டாம். மாறி மாறி சாப்பிட்றதுனால நமக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததான் தயிரோட கீரை சேர்த்து சாப்பிட்றத கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா கீரையில் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டுகள் தயிரில் இருந்து கால்சியத்தை வந்து உறிஞ்சி அதை வந்து தலையிட்டு செரிமான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். இந்த செரிமான அசௌகரியத்தையும் புரதச்சத்து உறிஞ்சக்கூடிய காலகட்டங்களில் பாதிப்புகளும் ஏற்படுது. இது ஒரு சிலருக்கு அஜீரணம், வயிற்று உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக கீரையோட தயிர் வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். தயிர் அதுக்காக ஆரோக்கியம் இல்லாத ஒரு பொருள் கிடையவே கிடையாது. தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொருள் தான். அந்த தயிரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ தயிரோட ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் இந்த பதிவில் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் இந்த காம்பினேஷனில் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் வந்து இது மாதிரி கொடுக்காதீங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம்.